விருச்சிகம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 6ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா ரேவதியும் அஸ்வினி நட்சத்திரத்துலேயும் சஞ்சரிக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ல் இருக்கிறனால உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹாப்பியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணி சாப்பிடுவதற்கான வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கான சோர்ஸஸ் நிறைய உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதம் எப்படி இருக்குது, உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் கூட நீங்கள் ஒரு தடவை பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பெரிய லெவலில் ஏதோ சிறுதொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய செய்யக்கூடிய அல்லது எதிர்பார்த்து இருக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதில் நிறைய போராட்டங்கள் ஏற்பட்டு அந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும். இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உறவுகளால் நற்பலன்கள் உண்டு. இது எல்லாமே இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பயணத்தில் ஒரு பிரேக், மறுபடியும் அந்த பயணம் தொடர்வதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் ரொம்ப நாளாக நான் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, என்னுடைய சொத்துக்கள் கையை விட்டு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வீடு சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அல்லது அட்வான்ஸோ போடுவதற்கான சூழ்நிலைகளோ அக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளோ இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது, கடுமையாக படிக்கணும். பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் அதில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எஜுகேஷனில் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய கோச்சாரத்தில் 4 கிரகங்கள் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்குது. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள். ஸோ உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த் கண்டிஷன்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதிலே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அதை பற்றி கவலையப்படாதீங்க. 4ல் சனி இருக்கார். சனியும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டிலையுமே இந்த மாதம் முழுமையான கவனம், இது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சேல்ஸ் இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் இருக்கான சுமார். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தால் தாராளமாக வாங்குங்க. இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது எப்படி இருந்தாலும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு சர்வீஸ் ஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்துடுவார். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு 19ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு டெஃபினட்டாக வேலை கிடைக்கும். நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் இருக்குது. நான் வேலையில் என்னை வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் படித்த படிப்புக்கு தந்து எனக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கலைங்கிறவங்களுக்கும் வேலை உண்டு. உங்களுடைய வேலைக்கு தகுந்த சம்பளம் உண்டு. இது எல்லாமே இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் கன்ஃபார்மாக இருக்குது. ஆக இது வரைக்கும் வேலை இல்லாமல் ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் இருந்துக்கிட்டே இருக்கும்.
வேலையில் நான் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தேன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்கள் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் உண்டு. வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு இருக்குது. ஆனால் எப்போயுமே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். பட் அந்த ஜாபில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும். பார்க்குற வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும். அதனால் எந்த வேலை பார்த்தாலுமே அந்த வேலையை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இறையறலால் உண்டு. நான் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். குழந்தைகளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளால் நற்பலன்கள் உண்டு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, சுப நிகழ்ச்சிகளே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். அல்லது மற்ற ஃபங்க்ஷனில் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் நார்மலாக தான் இருக்கும். பெரிய லெவலில் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ரேஸில் வாங்கணும்னு நினைக்கிறேன், லாட்ரி வாங்கணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எல்லாவற்றிலுமே அடைக்கு வாசிங்க. எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கிற மாதிரி இந்த மாதம் ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. அதுக்கான கிரக நிலைகளும் இந்த மாதம் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. இந்த மாதம் நான் கலைத்துறையில் இருக்கேன், எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது, வருமானங்கள் இருக்குது, நீ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, நார்மலாக இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டு. இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், எனக்கு இது வரைக்கும் ரெக்கக்னைஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அதுக்கப்புறம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எடுத்து ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. இது அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக அமையும். ஆக எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க. பட் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. வாழ்க்கையில் திருமணமே நான் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் இறையர்களால் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் பெரிய லெவலில் சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறேங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரிக்கோ வெளிநாட்டுக்கோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை கொஞ்சம் கொஞ்சம் தடை இருந்தால் கூட பூர்த்தியாகும். அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. பெரிய லெவலில் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு அல்லது அது சம்மந்தப்பட்ட ஐடியா பண்ணுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். அதோட பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ காளி இருக்கோ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.